ஹலோ! ரொம்ப நாள் கழிச்சு என் கசின்ஸை பார்க்க போகிற ஜாலியில் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது. அதுக்காக தான் போயிட்டுருந்தோம். நைட் வந்து மழையாக இருந்ததுனால ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்புனோம். கீழே ஹோட்டல் இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். அண்ட் பாப்பாவையும் நான் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். பிள்ளையார்பட்டியில் தான் ஃபங்க்ஷன். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளம்புனேன். கண்டிப்பாக என் கேர்ள்ஸ் இருந்திருந்தால் இப்படி கிளம்பியிருக்க முடியாது. ஒரு சின்ன மிரரை சுற்றி 7-8 பேர் நின்றுட்டு ரெடி ஆகுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். பட் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் அதுக்குள்ளே சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன். அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேங்கோ புட்டு, ஆனியன் பக்கோடா, காஃபிலாம் சாப்பிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் நைட் ட்ரைவ் கிளம்பிட்டோம். யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி சீக்ரெட் அவுட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சு ரெடியாகி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் என் கசின் சிப்லிங்ஸ் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சாரீ வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஒரு 60 கல்யாணம்ங்கிறதுனால கோமாதா பூஜை, அதுக்கப்புறம் ஹோமம்லாம் வளர்த்துட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பிள்ளையார்பட்டியில் வந்து நடந்ததுனால அங்கே பிள்ளையார்பட்டி கோவிலுக்கும் போய் சாமி நல்லா கும்பிட்டுட்டு ஒரு செம்மையான வெஜ் விருந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா டோட்லர் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பஸ் ட்ராவல். சூப்பராகவே கோஆப்ரேட் பண்ணா. ஸோ ட்ராவலும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே முடிஞ்சிருச்சு.